18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இனிமே இதுதான் நடக்கப் போகிறது. இதை யாராலும் தடுக்க முடியாது என்றுதான் உனக்கான எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பா கருப்பசாமி நானே அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கொண்டு வந்திருக்கிறேன். உன்னை தேடி வந்த இந்த அதிர்ஷ்டத்தை வேண்டாம் என்று சொல்லிவிடாமல் முழுவதுமாக கேட்டு முடித்து உன் வாழ்வில் வரப்போகும் மாற்றங்களையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள். நீ இத்தனை நாட்களாக எந்த விஷயம் நடக்க வேண்டும் என நினைத்தாயோ, எந்த விஷயத்தில் மாற்றம் வர வேண்டும் என துடித்தாயோ, அப்படி உனக்கான மாற்றத்தை நான் வரவழைக்கப் போகிறேன். உனக்கான நல்ல நேரமும் தொடங்கிவிட்டது என் தங்கமே. இனி உன் வாழ்வில் எல்லா நாளும் சந்தோஷம்தான். நீயும் நலமாகவும் வளமாகவும் வாழ்ந்து வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறப் போகிறாய். கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் எப்போதும் நன்றி மட்டுமே நீ சொல்லக்கூடிய அளவிற்கு உனக்கு தேவையானதையெல்லாம் நான் வாரி வாரி வழங்கப் போகிறேன். நல்ல நாள் கெட்ட நாள் எதுவாக இருந்தாலும் சரி, ஜாதகம் விதி சதி என எதுவாக இருந்தாலும் சரி, அவை எல்லாமே உனக்கு தராத நல்லதையும் நன்மைகளையும் இந்த கருப்பசாமி நான் உனக்கு கொண்டு வந்து தருவேன். யார் கைவிட்டாலும் இந்த கருப்பசாமியின் கரங்கள் உன்னை என்றும் கைவிடாது என் தங்கமே. இத்தனை நாட்களாய் உன் மனதில் சில வருத்தமும் வேதனைகளும் இருப்பது எனக்கு தெரிந்தும் அதை சரி செய்யாமல் நான் இருந்துவிட்டேனே என கவலை கொள்ளாதே. உன் தகுதிகளை தான் நீ உயர்த்தி கொள்ள வேண்டும் என நான் காத்திருந்தேன். உன்னை விட்டு யார் விலகி போனாலும் அது அவர்களுக்கு தான் இழப்பாக இருக்குமே தவிர, அவர்கள்தான் உன்னை விட்டு விலகியதால் பலவீனமாக மாறுவார்களே தவிர, நீ இன்னும் பலம் கொண்ட ஆளாக இரும்புள்ளம் கொண்ட மனிதனாக மாறிப்போவாய். எப்போதும் உன் தகுதியும் திறமையும் உயர்ந்து நீ ஜெயிக்கும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செய்வேன். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையை வாழ தயாராக இரு. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் எல்லோரிடமும் இயல்பாகவே அன்பு கொண்டு பேசும் பழக்கத்தை வைத்துக்கொள். யாரையும் காயப்படுத்தாத அன்பு நிறைந்த உன்னுடைய வார்த்தைகள் நிச்சயமாய் அடுத்தவர்களுக்கும் சரி உனக்கும் சரி மன ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுக்கும் என் செல்லமே. பசிக்கு உணவும் பண்பு மாறாத பார்வையும் நீ யார் என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டக்கூடிய விஷயங்கள். எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் நன்றாக யோசித்து நீ முடிவெடுத்தால் அதன் மூலமாக எந்த துன்பமும் உன்னை வந்து சேராமல் நான் காப்பாற்றுவேன். எதிலுமே அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பழகு. நீ அளவு கடந்த அன்பை அடுத்தவர்களுக்கு காட்டினால் உன்னை அவர்கள் அலட்சியமாய் நினைத்துவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் அடுத்தவர்களுக்காக உன்னை அலட்சியம் செய்தவர்கள் காலப்போக்கில் அவதிப்படுவார்கள். அது வேறு விஷயம். ஆனால் நீ யாரிடமும் அளவு கடந்த அன்பை கொட்டிவிட்டு மன வருத்தமடையாதே என்று சொல்கிறேன். கூடிய விரைவில் அனைவரும் அனைத்திலும் உன் மதிப்பை உணர்ந்து கொள்ளும்படி நான் செய்யத்தான் போகிறேன். அடுத்தவர்கள் யாருக்கு தெரிய போகிறது என நினைத்து கொண்டு யாரும் அறியாமல் எந்த தவறையும் செய்ய யோசிக்காதே. ஏனெனில் உன் மனசாட்சி உன்னை கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறது. தக்க நேரத்தில் அது உன்னை தண்டிக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அதை உன் புத்திக்குள் செலுத்தி திருத்தாமல் நீ விட்டுவிட்டால் அப்புறம் அது உனக்கே மனம் நோகும்படி செய்துவிடும். நீ பேசக்கூடிய வார்த்தைகளும் சொல்லக்கூடிய சொற்களும் அடுத்தவர் மனம் நோகும்படி இல்லாத அளவிற்கு கவனமாக பேசு. நீ அடுத்தவர்களிடம் அதிகமாக எதிர்பார்த்து காத்திருப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதை அவர்கள் செய்வார்களா, நீ எதிர்பார்த்ததை நிறைவேற்றக்கூடிய நல்லவர்களா என யோசிக்காமல் தகுதியற்றவர்களிடம் போய் நீ ஊசி முனை அளவுக்கு எதையும் எதிர்பார்த்து காத்திருப்பதும் வீணான விஷயம்தானே. அதற்காக தான் பொதுவாகவே யார் நல்லவர்கள் கெட்டவர்கள், யார் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் என்ற யோசனையே இல்லாத அளவிற்கு யாரிடமுமே நீ எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் என நான் சொல்கிறேன். உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு இந்த காக்கும் கடவுள் கருப்பசாமி இருக்கும்போது நீ எதற்கும் வருந்த வேண்டாம். அடுத்தவர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்துவிட்டு கண்முடித்தனமாக நம்பிக்கை வைத்துவிட்டு அப்புறம் நீயே ஒரு நாள் கண்ணீர் விட்டு வருந்தாதே என் தங்கமே. இன்று கிடைக்கப் போகும் சின்ன சின்ன இன்பங்களுக்காக மயக்கம் கொண்டு இதன் மூலமாக நாளை பெரிய பிரச்சனை வரும் என்பதை மறந்து விடாதே. எந்த பொருளின் மீது எந்த மனிதர்களின் மீது ஆசையோ விருப்பமோ கொள்வதற்கு முன்பாக அது சரியாக வருமா என நன்றாக சிந்தித்துக்கொள். நிச்சயமாக உன் வாழ்வில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்றுதான் நான் சொல்கிறேன். இதையும் தாண்டி இப்போது நீ ஒரு சில விஷயங்களில் அன்பு கொண்டு அவசரப்படுகிறாய் என்றால் அதை உனக்காக நான் சரி செய்து உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். ஆனால் இனிமேல் இப்படி தவறியதும் நடக்காமல் பார்த்துக்கொள். நீ உனக்காக நல்லது நடப்பதற்காக சில முயற்சிகளை செய்கிறாய். ஆனால் முயற்சி தோற்று போகிறதே என வருந்தாதே. முயற்சி தோற்று போனாலும் அதன் மூலமாக கிடைக்கும் பயிற்சி என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு உதவும். நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே.
உன் வாழ்க்கை இப்படியே இருந்து விடாது. நிச்சயமாய் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ எதிர்பார்த்தது நடக்காத வரையிலும் வாழ்க்கை உனக்கு ஏமாற்றமாக தெரியலாம். ஆனால் நீ எதிர்பார்க்காமலே உனக்கான நல்ல விஷயத்தை நான் சீக்கிரமே நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையவே அதிசயமானதாக மாற்றப் போகிறேன். என் பிள்ளையான உன் வாழ்வில் அந்த அதிசயம் சீக்கிரம் நடக்கத்தான் போகிறது. வாழ்க்கை இவ்வளவுதானா என நினைத்து கொண்டு இருக்கும் நேரத்திலேயே உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி எல்லாவற்றையும் நான் மாற்றி விடுவேன். உன் கண்ணீரிலேயே கர்ம வினைகளும் கரைந்து காணாமல் போகும். புன்னகையோடு நீ புண்ணிய பலன்களை அனுபவிக்க தயாராகு.